அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதனை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் தரக்கூடிய பலன்கள் குறித்து பார்க்க போகிறோங்க. இது பொது பலன் அல்ல, உங்களுடைய நிஜ பலன்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த இடத்துல இருந்தால் இந்த பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவினை பார்க்கும்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய கன்னி ராசியை பொறுத்தவரை சுக்கிர பகவான் எப்படிப்பட்டவர்னா, இந்த கன்னி ராசியில் தாங்க சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம் என்றால் பலம் இழப்பது. அப்போ காதலுக்காகவும் திருமணத்திற்காகவும் ஏங்கக்கூடிய நிலைப்பாடு இந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாகி விடுங்க. காதல் தோல்வி, வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. இப்படி இயற்கையாகவே நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சரி, சுக்கிர பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடத்துல இருந்தால் சுக்கிரனால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் கிடைக்குங்க. சுக்கிரன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 2ஆம் வீடான துலா ராசியில் இருந்தாருன்னா குடும்பத்தில் காதல் திருமணம் நடக்குங்க. புதிய வண்டி வாகனம் சேர்க்கை இது ஏற்படும். கலைத்துறையில் சாதிப்பீங்க. சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பேர் புகழ் ஓங்கும். கவர்ச்சிகரமான தன்மையால் பிறரை வசீகரிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு லவ் மேரேஜாவது நடக்குங்க. உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம். கண்டிப்பாக காதல் திருமணம் அப்படின்றது உங்களுடைய குடும்பத்தில் நடக்குங்க. அதே போல் கட்டிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சப்போஸ் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தாருன்னா கண்டிப்பாக கல்வியில் பேர் புகழ் உண்டு. உயர்கல்வி படிப்பீங்க. கல்வி மூலமாக லாபத்தினை பார்ப்பீங்க, படம் சம்பாதிப்பீங்க. தாய் வழி உறவுகள் மூலமாக இணக்கமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுங்க. மேலும் வண்டி வாகனத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம், அது உற்பத்தி தொழிலாக இருக்கலாம், அல்லது ரீசேல்ஸ் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அது வண்டி வாகனத்தின் அடிப்படையில் நீங்கள் பண்ணுவீங்க. இதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக 7ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிர பகவான் இருந்தாருன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 7ல் இந்த சுக்கிர பகவான் இருந்தால், அதாவது இந்த 7ஆம் வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமடைவாருங்க. அப்படி இருந்தால் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வரவு ஏராளம் உண்டுங்க. மாமியார் வீட்டு சொத்தினை நீங்கள் அனுபவிப்பீங்க. நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்கல் வாங்கல் மூலமாக எதிர்பார்த்த தொகையை, லாபத்தினை, பணத்தினை சம்பாதிப்பீங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மேஷ ராசியில், அதாவது உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருந்தால் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பொருட்களால் லாபம், வெளிநாட்டு தொடர்பான நன்மைகள், வெளி மாநிலத்தின் மூலமாக ஒரு இணக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு அதன் ரீதியாக லாபத்தினை பார்ப்பீங்க. இதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் இருந்தால் தந்தை வழி சொத்துக்கள், அரசு வேலை, தலைமை பொறுப்பு, புதிய பதவிகள், பதவி யோகம் என அனைத்துமே கிடைக்குங்க. அரசியலில் பதவி முதல் செல்வாக்கு வரை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 12ஆம் வீடான சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் இருந்தால் எதிர்பாராத பயணங்களால் எதிர்பாராத லாபங்களை பெறுவீங்க. புதையல், லாட்ரி டிக்கெட்டு, ரேசிங், ஆன்லைன் கேமிங், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தில் பணலாபம் எதிர்பாராத வழியில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது மறைமுக பணவரவு உண்டுன்னு சொல்ல வரேன். இதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குங்க. ஆக மொத்தம் சுக்கிர பகவான் இந்த இடங்கள்லாம் இருந்தால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபம் ஏராளமாக, பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்குங்க.
உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருந்தால் அது நீசம்ங்க, பலம் இழந்து போகிறார். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய வழிபாடு தாங்க. சுக்கிரனுக்குரிய தானியமான இந்த வெள்ளை மொச்சை, இதை வெள்ளிக்கிழமைகளில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு படைத்து வணங்க வேண்டும். அதே போல் தஞ்சைக்கு அருகே உள்ள கஞ்சனூரில் சுக்கிர பகவானுக்கு தனி ஆலயம் இருக்குங்க. அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.